இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள தேவன். கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றின தேவன். உன் வாழ்க்கையின் எல்லைகளிலே இருக்கிற கசப்புகளை கர்த்தர் இந்த காலை வேளையிலே மாற்றுவார். சுவை தருகிற வாழ்வின் அனுபவங்களை உன் வாழ்க்கையிலே கொண்டு வருவார். அவர் நீதியின் தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். கர்த்தர் தம் உண்டாக்கின ஜனங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். அவர் ஆத்துமாக்களை மீட்டெடுப்பதற்கு அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள், உன் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கடிகள், போராட்டங்களை குறித்து, அந்த கசப்புகளை குறித்து நீ கசந்து போகாதே. நீ கசந்து போகாதே. நீ நொறுங்கி போகாதே. எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கிலே உயிரோட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தாதி கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் பரிசுத்தர். அவர் நாமம் மகத்துவமுள்ள நாமம். அந்த மகத்துவத்திலே நீதிமான்கள் உள்ளே போய் சுகமாய் தங்கி இருக்க முடியும். கர்த்தர் ரட்சிக்கிற தேவன், காப்பாற்றுகிற தேவன், வழி வாசல்களை ஏற்படுத்துகிற தேவன். அவர் உங்களுடைய சிந்தனைகளுக்கு மேலாக உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உன்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கு மேலாக உன்னை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டவராக இருக்கிறார். குழப்பமடையாதே, கசந்து போகாதே. உன் கசப்பை கர்த்தர் மாற்றுவார். உன் கசப்பான வாழ்க்கையில் இருக்கிற அந்த சுவையை மாற்றி மதுரமாக நல்ல ஒரு தெளிதெளினும் இனிமையான ஒரு சுவையான வாழ்வை உனக்கு கர்த்தர் கட்டளையிடுவார். ஒரு சுவையான வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார், சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே முழங்கால் படியிடுவோம். அவர் நன்மைகளை இன்று நிச்சயமாகவே தருகிறார். இந்த கசப்பை இன்று மாற்றுவார். உன் வாயின் வார்த்தைகளிலே வருகிற கசப்புகள், நினைவுகளில் இருக்கிற கசப்பான நினைவுகள் எல்லாவற்றையும் தூக்கி தூர எறிந்துவிட்டு மதுரமாகிய தெய்வ சமூகத்திலே, இயேசுவின் சமூகத்திலே இப்பொழுது முழங்கால் படியிடுங்கள். இன்று ஒரு சுவையான வாழ்க்கையை உங்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுவார். உன் வாழ்வின் கசப்பை அவர் மாற்றி உன் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். நீ அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாறும்படியாய் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க இந்த காலை வேளையில விரும்புகிறார். பாவ கட்டை, பாவ பிச்சி, கசப்பை தூக்கி எறிந்துவிட்டு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தூக்கி எறிந்துவிட்டு முழங்கால் படியிடு. இதோ அருமையான சுவையுள்ள வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு தருகிறார். நீ அநேகருக்கு சுவையுள்ள பாத்திரமாய், இனிப்புள்ள பாத்திரமாய், ஆரோக்கியமுள்ள பாத்திரமாய் உன்னை உருவாக்கி ஆசீர்வதித்து நடத்தப் போகிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா.